வழி துணையே வழி துணையே நீயே. என்ன இது போர்டு? 1500 ரூபாய்க்கு அரிசி வாங்கினா 2000 ரூபாய் மதிப்புள்ள பொரி ஃப்ரீயா? ஃப்ரீயா? இதோ வந்துட்டேன். அண்ணே அண்ணே, அக்கா அக்கா பொறுமை, ஏன் இவ்வளவு அவசரம்? அந்த போர்டுல போட்டிருந்த அரிசி ஆஃபர் உண்மைதானே? அட உண்மைதான்க்கா, நம்ம கிட்ட தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கோம். 1500 ரூபாய் மதிப்புள்ள சிப்பா வாங்கினீங்கன்னா 2000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் ஃப்ரீ. ஓகேண்ணே, அப்படியாண்ணே? என் பேர்ல 2 மூடை எழுதிக்கங்கண்ணே. அக்கா என்ன வீட்டுல 2 பேர் வரீங்க, 2 சிப்பா சொல்றீங்க? ஆமா, ஏன்னா ஆஃபர் போயிரும்ல. அப்படியா? அப்ப 2 சிப்பா எழுதிடுறேன். அக்கா தெரிஞ்ச எல்லாத்தையும் ஆஃபரை பத்தி சொல்லுங்க. A few moments later. ஐயோ, என்ன இவ்வளவு கூட்டம்? பொறுமை பொறுமை பொறுமை, அடிச்சுக்கிறாதீங்க. எல்லாருக்குமே ஆஃபர் கண்டிப்பா இருக்கு. ஏண்டா பேனா தீந்து போச்சு. ஓகே. ஆனா என்னண்ணே, நல்ல கூட்டம் போல. ஆமாக்கா, எப்படி இப்படி ஆஃபர் கொடுக்க முடிஞ்சு உங்களால? மக்களோட சந்தோஷம் தானக்கா நம்மளுக்கு முக்கியம். மக்கள் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம்க்கா. நம்மளுக்கு காசாக்கா முக்கியம். நம்மளுக்கு நஷ்டம் வந்தாலும் கூட பரவாயில்லக்கா, மக்கள் நல்லா இருக்கணும். உங்க நல்ல மனசு யாருக்குமே வராதுண்ணே. சரிண்ணே, நான் போயிட்டு வரேனே. ஒரு லூசு பழு. அரிசி 500 ரூபா ஃப்ரீ, பொருள் 500 ரூபா, 1000 ரூபா, சிப்பம் 1500 ரூபா, சிப்பத்துக்கு 500 ரூபா நம்மளுக்கு லாபம். கடைக்காரங்களோட தாரக மந்திரம் ஃப்ரீ 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 ஃப்ரீன்னு சொன்னா போதும். ஏன், எதுக்கு, என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டேன். இது தள்ளிடலாம்.